இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கமெண்ட் பண்ணி இந்த பதிவு இந்த வாரத்தில் நடந்த நம்ம தமிழக அரசியலோட நகர்வை பற்றி தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை அறிக்கை போட்டிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கனாக்கா 146 ரூபா கிட்ட மாதமான செலவு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வராங்க அவங்க. அந்த ஒரு 146 ரூபா கணக்கு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 64 ரூபா வந்துட்டு பென்ஷனுக்கும் இல்லை சம்பளத்துக்கும் அப்புறம் அந்த வட்டி கட்டத்துக்கும் போயிடுதுங்களாம். ஒரு 23 ரூபா வந்துட்டு இதுக்கு போயிடுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்குலாம் போயிடுதுங்க. அது மீதி ஒரு 13 ரூபா கிட்ட தான் வந்துட்டு இவங்க சொல்கிற ஸ்கீம்ஸ்க்கோ இல்லை மானியத்துக்கோ ஃப்ரீ இவங்க கொடுக்குற ஃப்ரீ பஸ்க்கு இல்லை இந்த 1000 ரூபாய் போகிறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் போதுன்றாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க 146 ரூபா கிட்ட செலவாகுது. ஆனால் நம்ம கிட்ட 100 ரூபாய் கிட்ட தான் கணக்கு இருக்குது. மேற்கொண்டு வரதெல்லாமே நம்ம கடனில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஓப்பன்னாக இவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ சிச்சுவேஷன்ட்டு. உடனே எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்துட்டு பழி போடுறாங்க. இது நம்ம வெள்ளை அறிக்கை கொடுத்து பழைய கவர்மெண்ட் பழி போட்டு இவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராமல் பண்ணுறதுக்காக இவங்க சாக்குப்போக்கு சொல்கிறாங்கன்றாங்க. இவங்க சாக்குப்போக்கு சொல்கிறது இல்லைங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அரசு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் பார்த்தது என்னன்னாக்கா, ரங்கராஜ் பாண்டியன்ட்டு சாணக்கிய சேனல் நடத்துகிறார் அவராகட்டும், மணியன்ட்டு மூத்த பத்திரிகையாளர், அவர் எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசுவார், அவராகட்டும், விகடன் சேனலில் ஒருத்தர் பேசியிருக்கார், டக்குன்னு பேர் மறந்துட்டேன் நான். இவங்க எல்லாருமே என்ன சொன்னதுனாக்கா, அப்போல்லாம் விஜய் தான் ஒருவரெலாம் கிடையாது. அப்போ எல்லாம் என்ன சொன்னாக்கா, டிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் இவ்வளோ ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட அவ்வளோ ஃபண்டு கிடையாது, கஜானால் அவ்வளோ ஃபண்டு கிடையாது. இது எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு தெரியல. சும்மா எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அவ்வளோலாம் ஃபண்டு இல்லை. இங்கே மேலே ஏற்கனவே 10 லட்ச ரூபா கடனில் இருக்குது. மேலே இது கடனில் தான் போய் முடியும். அதனால் அந்த ஃப்ரீ இதெல்லாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். இவங்க ஜெயிக்கிறதுக்காக இவங்க பாட்டுன்னு ஃபுல்லாக சொல்லி விட்டுறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபண்டு கிடையாது அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க. அப்பயே சொன்னதான் இப்போ இவங்க இந்த வெள்ளை அறிக்கையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த 3 ரிப்போர்ட்டர்ஸும் வந்துட்டு ஓரளவு காமனானவங்க. அவங்க எந்த ஒரு அரசியலுக்கும் சாராதவங்க. சில பேர் சொல்லுவாங்களே, இந்த ஒரு சில கட்சிக்கெலாம் வாடகை வாயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை. இருக்கிறத நிதர்சனமாக பேசுகிற ரிப்போர்ட்டர்ஸுங்க. நான் இவங்களோட பேட்டியை தான் நான் பார்ப்பேன் மேக்ஸிமம். அதை தாண்டி அடுத்தது அசம்பிள் செக்ஷன் நடந்தது. அதில் வந்து ஆளுநர் வந்துட்டு அருளேக்கர் வந்துட்டு கரெக்டாக படித்தார். இவங்க சொன்னதையே உரையே படிச்சுட்டாரு. அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பொறாமையாயிடுச்சு. அவங்க இருக்கும்போது அந்த ஆளுநர் படிக்கல, இவர் படிச்சுட்டாரு, அதனால் அவங்களுக்கு இது இருக்கலாம். அதெல்லாம் ரொம்பலாம் வேணாங்க. ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, இன்னைக்கு நிறைய கற்பழிப்பு நடக்குது, நிறைய இது நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அது உங்கள் ஆட்சியில் நடந்தது, இந்த ஆட்சியில் நடந்தது. ஆனால் உங்கள் ஆட்சியில் நடந்தது, ஏற்கனவே இருந்த ஆட்சியில் நடந்தது என்னன்னாக்கா, அந்த ஒரு கட்சிக்காரனோ கட்சி பிரமுகரோ அதெல்லாம் பண்ணாங்க. இதுலேயும் தாவேக்காலையும் கட்சி பிரமுகர் பண்ணாக்கா கண்டிப்பாக தண்டிக்க வேண்டியது தான். அதுக்காக குரல் நீங்கள் இல்லை, ரிப்போர்ட்டரே கொடுப்பாங்க. ஜனங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 5 வருஷம் இவங்க ஆளட்டும். ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, உங்கள் கட்சியிலே கூட்டணி இருந்த அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், இல்லை வைகோ வந்துட்டு டிஎம்கேல இருந்தார் அவராகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு பரவாயில்ல, லஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்குது, பத்திரப்பதிவு இதில் ஆர்டிஓவில் நிறைய இடத்துல கண்ட்ரோல் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் எத்தனையோ 4-5 வருஷமாக வந்துட்டு ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்துட்டு புது ஸ்கூல்ஸ்க்கு அப்ரூவலே கொடுக்கல. இவ்வளோ லட்சம் கூட அவ்வளோ லட்சம் கூடன்னு வச்சுருந்துக்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வரலாம் ஆன்லைனில் பண்ணிடலான்ட்டார். அவர் அவ்வளோ தூரம் பண்ணி சொல்லிட்டு அந்த புதுசாக வர ஸ்கூல்ஸ் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏழை பசங்களும் சிபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்க. எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க. ஏழை பசங்களும் படிக்கணும்னு ஆசைப்படலாம்ல. எனக்கு அந்த கல்வி கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு கற்றுக்கலாம்ல. அதனால் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏழை பசங்களும் படிக்கிற மாதிரி இது பெஞ்ச் மார்க் வச்சு அதுக்கான ஃபீஸ் ஃபெசிலிட்டி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. இதுதாங்க ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடத்துறது. அதே போல் மக்களை திட்டுறது, மக்களை சாபனம் விடுறது, மக்கள் முட்டாளுன்றது, இப்படி சொல்லி இதுதான் நீங்கள் இந்த கதிக்கு ஆயிட்டீங்க. அதுவும் இல்லாத வரட்டுங்களே, இன்னைக்கு நான் டிவிக்கேயோட இதெல்லாம் கிடையாது. புது ஆள் வரட்டும், அன்புமணி ராமதாஸ் அவரு வரட்டும். அவர்கிட்ட ஒரு புதுசாக ஒரு நீங்கள் ஒரு பேட்டர்ன்லேயே போயிட்டீங்க. 2 கட்சியும் டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி
ஒரு பேட்டர்ன், இதுதான் டெண்டர், இதுதான் இதில் ஒரு கமிஷன் இவ்வளோ தான், இப்படி தான் போயிட்டு இருந்தது. இது இவங்க மாற்றிருக்காங்க. நிறைய இதில் கமிஷன்லாம் இது பண்ணிட்டாங்க. நீங்கள் இல்லாமல் இந்த அரசியல்வாதிங்க இல்லாமல் அதிகாரிகளும் கெடுத்து குட்டிச்சவராக்கி இந்த லெவல் போயிடுச்சுங்க. இவங்க நான் இன்னும் கேட்டால் யார் சீமான் அவர் கூட வரலாம், அவர்கிட்ட ஏதாவது ஒரு புதுசாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ புதுசாக அண்ணாமலை வரப்போகிறாரு, அவர்கிட்ட நிறைய தாட்ஸ் இருக்கும். அவர் ஐபிஎஸ் படித்தவர், அவர்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும். புதுசாக வரட்டுங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆண்டுட்டீங்க, ஒரு 5 வருஷம் இவங்க ஆளட்டும் ப்ளீஸ். இதுதான் அந்த காமன் மேனோட வேண்டுகோள். நம்ம எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த கண்டென்ட் பிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.